Hi guys, welcome to Mobile Training Academy. So TNUSRB PC 2023 நடந்த ஒரு இரண்டாம் நிலை காவலர் தேர்வின் மூலமாக செலக்ட் செய்யப்பட்ட ஃபயர்மேன் ஓகேங்களா. ஸோ ஃபயர்மேன் அப்படின்னு சொல்லும் போதே ஃபயராக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து நாளைக்கு April 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ் எதுன்னு சொல்லிட்டு இங்கே ரிப்போர்ட் பண்ணுங்க, அதாவது ஈவினிங் 4 PM ரிப்போர்ட் பண்ணுங்க, அவங்க சொல்ற திங்ஸோட வந்து அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரும் ரொம்ப பதட்டப்பட்டு இயர்லியராக போயிட்டுலாம் ரிப்போர்ட் பண்ணணும்லாம் ஓடிட்டுலாம் போயிட்டு மூச்சு வாங்கிட்டுலாம் போய் நிற்காதீங்க. இயர்லி அவங்க வந்து 4 PM ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பொறுமையாக போங்க, உங்களுடைய சென்டரை வந்து ஒரு மினிமம் 11 to 1 o'clock ரீச் ஆகிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை. அவர்களுக்கெல்லாம் முதல்ல ஆல் த வெரி பெஸ்ட். அதாவது வந்து டிஎஸ்பியா செலக்ட் ஆனவங்க, ஏஆர்ஆ செலக்ட் ஆனவங்க, ஜெயில் வார்டனா செலக்ட் ஆனவங்க ஒரு முதற்கொண்டு எல்லாருமே ட்ரைனிங் போயாச்சு. நம்மளை மட்டும் ட்ரைனிங்கே கூப்பிடலீங்க. கிட்டத்தட்ட அவங்களாம் ஒரு 3 மாசம் சம்பளமே வாங்க போறாங்க. நம்மள இன்னும் ட்ரைனிங்கே கூப்பிடலையே, நம்மளாம் என்ன பண்ணோம், 3 மாசம் சம்பளம் வாங்கி 4வது மாசத்துக்கே வந்துட்டாங்க. அவங்கலாம் நம்மள ஒரு ட்ரைனிங்க்கு கூப்பிடலையே மிகுந்த மன உளைச்சல்ல இருந்த ஒரு ஃபயர்மேன்லாம் இப்போ ஜாலியா இருக்க போறீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாசத்துல இருந்து சேலரி வரப்போகுது. ஸோ நல்லபடியா முடிச்சுட்டு சந்தோஷமா வாங்கன்னு சொல்லியிருக்கேன். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நிம்மதியா வாங்கன்றது வேற, சந்தோஷமா வாங்கன்றது வேற. நிம்மதி அப்படின்னா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நிம்மதி. ஆனா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஃபயர்மேனே உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்ப சந்தோஷமா வாங்க. உங்களுடைய ட்ரைனிங்கை வெற்றிகரமா முடிச்சுட்டு அவங்க அளவுக்கு உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்க போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நல்லபடியா போயிட்டு சக்சஸா வெளியே வந்துருங்க. ஸோ இந்த சக்சஸோட நீங்க வெளியில வரதை நாங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு 3 மாத ட்ரைனிங் தான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அவர்களுக்கு முன்னாடியே நீங்க வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப போனவங்கள பத்தி கவலைப்படாம இப்ப நீங்க சீக்கிரமா இயர்லியரா வெளியே வர போறீங்க. வெளியே வந்தாலே உங்களுக்கு முழு சம்பளமும் கிடைக்க போகுது. சோ ட்ரைனிங் பீரியடை விட உங்களுக்கு எமால்மெண்ட் சேர்த்து எல்லாமே கிடைக்க போகுது. சோ அதனால ஜாலியா போயிட்டு நல்லபடியா ட்ரைனிங் பண்ணிட்டு வாங்க. சோ ஆல் தி வெரி பெஸ்ட். அது மட்டும் இல்லாம ஃபயர்மேன்ல செலக்ட் ஆயிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்னென்னலாம் மறக்காம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு சில திங்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இன்னைக்கு நீங்க போகும்போது உங்களுடைய ட்ரங்க் பாக்ஸ்குள்ள இதெல்லாம் இருக்கான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. சோ எல்லாமே அவைலபிலிட்டி ஸ்டோர்ஸ்ல இருக்கும். இந்த நேரத்துக்கு வாங்கிட்டு இருப்பீங்க. ஆனா நான் ஒரு ஜஸ்ட் ரீகால் ரிமைண்டரா தான் வந்து உங்களுக்கு இதை ஞாபகப்படுத்துறேன். சோ கேன்வஸ் ஷூஸ், பிரவுன் கலர்ல இருக்கக்கூடிய ஷூஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு செட் கூட வாங்கி வச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா அகைன் அங்க போய் ட்ரைனிங்ல மேபி அது கொஞ்சம் இதாச்சுன்னா வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வெளியில யாராவது ஏற்பாடு பண்ணி உங்களால வாங்க முடியும்னா ஓகே, இல்லை அங்கேயே கூட இருக்கும் ட்ரைனிங் சென்டர்ஸ்ல. ஸோ நீங்க வாங்குறதுனா கூட வாங்கி வச்சுக்கோங்க. பட் ஒரு செட் கம்பல்சரி. அண்ட் தென் பிளாக் ஷூஸ் கம்பல்சரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீநெக் பனியன் ஆஃப் ஹேண்ட் தான் இருக்கணும், அதுவும் ஒயிட் கலர் இருக்கணும். ஸோ அந்த ஒயிட் கலர் உனக்கு ஒயிட் கலராகவே இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. மேபி அந்த நீலம் போடுறதுன்னு சொல்லுவீங்கல்ல, உஜாலா நீலம், அது நெக்ஸ்ட் ஆலா மாதிரி எதனா யூஸ் பண்ணுவீங்களா அந்த ஒயிட் கலரை வந்து தக்க வைக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒயிட் கலர் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த வீநெக் பனியனுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் கூட வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் காக்கி ஆஃப் ட்ரௌசர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் ஆஃப் ட்ரௌசர்ஸ் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும். ஸோ அது வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரங்க் பாக்ஸ் வித் லாக் கம்பல்சரிங்க. பேக் எடுத்துட்டு போலாமா, சூட்கேஸ் எடுத்துட்டு போலாமா, அதெல்லாம் செகண்டரி தான். ஆனால் ட்ரங்க் பாக்ஸ் ஒன்று கம்பல்சரி எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போ முன்ன வந்து 2020 நடக்கும்போது இந்த டெம்பரவரி ட்ரைனிங் சென்டர்ஸ்ல அதை அதிகமாக எதிர்பார்க்கல. பட் நீங்க பண்ண போறது ஒரு முக்கியமான ட்ரைனிங் சென்டர்ஸ், பெட்டாலியன்ஸ் அப்படின்னும் போது தே ஆர் எக்ஸ்பெக்டிங் த ட்ரங்க் பாக்ஸ். ஓகேவா, அதனால ட்ரங்க் பாக்ஸ் கேட்பாங்க. ஸோ ட்ரங்க் பாக்ஸ் வித் லாக் எடுத்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் பக்கெட், டம்ளர், பிளேட். நீ சாப்பிட்றதுக்கு உண்டான பிளேட், நீ அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு உண்டான டம்ளர், அண்ட் தென் குளிக்கிறதுக்கு உண்டான பிளாஸ்டிக் பக்கெட். எப்படி ஒரு ஹாஸ்டல்ல செட்டில் ஆகும்போது இந்த 3 திங்ஸும் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு 3 திங்ஸ் வந்து நீங்க அங்கே ட்ரைனிங் போகும்போது எடுத்துட்டு வர கேட்கறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா மேட் அண்ட் பிளாங்கெட், அதாவது விரித்து படுப்பதற்கு பாயும், போர்த்தி படுப்பதற்கு போர்வையும் கேட்கிறார்கள். ஸோ இது ரெண்டுத்தையுமே மறக்காம எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ இதை தவிர உனக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ் எதனா இருந்ததுன்னா மேபி இதை ஷேவிங் செட்டா இருக்கலாம், ட்ரிம்மர்ஸா இருக்கலாம். ஸோ எதனா ஒரு விஷயத்த கூட பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்க. அன்னைன் வந்து மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோட் நாங்க சொல்லுவாங்க. அன்னைன் வந்து போட்டோஸ்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு கொடுத்த ஆர்டர் காப்பி பிளஸ் போட்டோஸ்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க. போட்டோஸ்ல கம்பல்சரி எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் போட்டோஸ், தட் மீன்ஸ் உங்களுடைய மதரா அண்ட் தென் வந்து கூட பிரதர் யாராவது இருந்தால் அவங்களுடைய போட்டோஸ் எடுத்துட்டு போங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த இது கேட்பாங்க, அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து போய் பார்க்கலாம்ல, அப்பா அம்மா எல்லாம் வந்து ட்ரைனிங் சென்டர்ல இருக்கக்கூடிய பசங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அவங்க ஒரு போட்டோ கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அது முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ட்ரைனிங் சென்டர்ஸ்ல, இப்பயும் இருக்கும். ஓகேவா, ஸோ அம்மா போட்டோ கொடுத்து இவங்க என் அம்மா என்னை வந்து பார்ப்பார்கள் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நீங்க கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களை வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ்ல மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பத்திரமா பண்ணீங்க அப்படின்னா வருங்கால ஃபயர்மேன்ஸ் வந்து நிறைய நாட்டுக்கு சேவை பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக பண்ணிட்டு நாட்டுக்கு சேவை பண்ண ரெடியா படிச்சுட்டு வந்துருங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நிறைய விஷயத்தை கற்றுக்க போறீங்க அந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்ல. அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிட்டு வந்து வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வாங்க சந்தோஷமா. இந்த ஃபயர்மேன் ஜாப் உங்களை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாடும் உங்களுடைய சேவைகளை பெறுவதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஸோ உங்களுடைய சேவைகள் எங்களுக்கு தேவைகள். ஓகேவா, ஸோ நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க. ஃபயர்மேனுக்கு போறவங்களுக்கும் ஒன்ஸ் அகைன் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அதுக்கப்புறமா முடிச்சுக்க வேண்டாம். நம்ம அடுத்தது இது உங்களுக்கு எல்லை இல்லை.
டாட் கிடையாது இது. உங்களுக்கு வந்து இது ஒரு புல் ஸ்டாப் கிடையாது. நீங்க இன்னுமே நிறைய சக்சஸ் நோக்கி போகணும். அடுத்து எஸ்ஐக்கு படிக்கலாம், இல்ல ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேயே உயர்ந்தபட்ச பதவியான எஸ்எஃப்ஓக்கு படிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ படிங்க, பார்ப்போம், நிறைய சக்சஸோடு உங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.